எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான பதிவு. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளோடு இணைந்து வர சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சம் பழம் இருக்கும் பார்த்தீங்களா. செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது துர்க்கை எண்ணெய் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அவங்களுக்கு உகந்த எலுமிச்சம் பழத்தை வைத்து எந்த மாதிரியான இடங்களில் வைக்கணும், இதனால் நமக்கு எப்படி எதிர்மறை ஆற்றலேருந்து விடுபட முடியும், நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதம் நமக்கு பௌர்ணமி திதிகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் எத்தனையோ பௌர்ணமிகள் வந்தாலுமே இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே இரையாற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுது. அப்படி அந்த சித்ரா பௌர்ணமி நமக்கு இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது எலுமிச்சம்பழத்தை ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதன் மூலயமா நம்ம வீடுகளில் தாண்டவம் ஆடக்கூடிய எதிர்மறை சக்தியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழத்தை வைத்து ஒரு குறித்த பரிகாரத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மட்டுப்படும். தீராத மனக்குழப்பங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு புண்ணிய வாய்ப்பானது கிடைக்கும். சரி, எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதே பொதுவாக நமக்கு இரையாற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கனியாக சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை 5 இடங்களில் வைக்க போகிறோம். அதனால் 5 புது எலுமிச்சம்பழமாக வாங்கிக்கோங்க. காயாக இருக்கக்கூடாது, அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி எலுமிச்சம்பழம், கரும்புள்ளிகள் இல்லாததாக பார்த்து 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5 எலுமிச்சம்பழத்தையுமே நல்லா சுத்தமான நீரில் கழுவிடுங்க. முடிஞ்சதுன்னா மஞ்சள் கலந்த நீரில் கூட கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சிட்டு முதல்ல வைக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய வாசல் பகுதி. நிறைய பேர் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. ஒரு சிலர் குங்குமம் மட்டுமே தடவி வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை மிளகாயோடு சேர்த்து நூலில் கட்டி நீங்கள் வாசலில் கட்டுவது அப்படிங்கிறது செய்வாங்க. எப்படி நீங்கள் செய்தாலும் சரி, ஆனால் இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாளின் பொழுது செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது வீட்டினுடைய வாசலில் இந்த எலுமிச்சம்பழம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எதிர்மறை சக்தியினுடைய தாக்கமானது வெளியேற்றப்படும். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் அளிக்கப்படும். அதனால் கட்டாயமாக முதல்ல வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வாசல் தான். நிலைவாசல் பகுதியில் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல வைத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் நம்ம புது எலுமிச்சம்பழம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு இருந்தால் கூட இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால நீங்கள் வெள்ளிக்கிழமை பொழுது தான் வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அகற்றிவிட்டு புது எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ஒன்று மஞ்சள் குங்குமம் தடவியோ இல்லை நூலில் கோர்த்து கட்டுவதனாலும் செய்துக்கலாம். ஆனால் கட்டாயமாக மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது முதல் முக்கியமான இடம். அடுத்ததாக 2வது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய பூஜை அறை. செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் நிறைய பேர் துர்க்கை அன்னைக்குரிய வழிபாடுகள் அனைத்துமே செய்வோம். முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு எல்லாமே செய்வோம். அதுலேயும் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அம்பாளுக்கு உகந்த கனியாக சொல்லப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய படத்துக்கு கீழே வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை குலதெய்வத்தினுடைய கலசம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கலசத்துக்கு பக்கத்துலையோ இல்லை கலச நீர்லையோ சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பாக அம்பாள் படத்துக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் கட்டாயம் இடம்பெறணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம வைக்க வேண்டிய 2வது முக்கியமான இடம். அடுத்ததாக 3வது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய சமையலறை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய வீடுகளில் அன்னபூர்ணி தாயாருடைய படத்தை வைத்து தினசரி விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்வோம். ஒரு சிலர் அன்னபூர்ணி தாயாருடைய படம் வைக்கல அப்படின்னு சொன்னால் கூட ரொம்பவுமே சுத்தபத்தமாக தான் வைத்திருப்போம். எதனால குறிப்பிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சமையலறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அனைத்துமே, அதாவது நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம். அதனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த எலுமிச்சம்பழம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தையும் வேறு இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சக்தியானது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணங்களால் கெடு பலன்களை ஏற்படுத்தி தரும். அப்படி அந்த மாதிரி துஷ்ட சக்தியினுடைய தாக்கம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில நேரங்களில் நம்மளால் சரிவர உணவு சாப்பிட முடியாத நிலை இருக்கும். நல்லா சமைச்சிருப்போம், ஆனால் சாப்பிட முடியாத நிலைக்கு இருப்போம். அப்படி அந்த மாதிரியான கெட்ட சக்தியினுடைய ஆட்டத்தை வேறு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கனியாக தான் இந்த எலுமிச்சம்பழமானது பார்க்கப்படுது. அதுலேயும் இந்த பௌர்ணமி நாளின் பொழுது நேர்மறை சக்தி பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் அதை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நம்ம வீட்டு சமையலறையில் எலுமிச்சம்பழத்தை வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே நேர்மறை சக்தி நம்ம வீடுகள்லேயும் நிறையும். குறிப்பிட்டு சமையலறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் சார்ந்த பொருட்கள் அனைத்துலேயுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான
தோஷங்களும் திருஷ்டிகளும் விலகும், கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறு இருக்கப்படும். அதனால் கட்டாயமாக எலுமிச்சம்பழத்தையும் நம்ம வீட்டினுடைய சமையலறையில் வைங்க. எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னபூர்ணி தாயாருடைய படம் இல்லைனா விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தாயார் படத்துக்கு கீழே வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். நீங்கள் படம் வைத்திருக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. இது நம்ம வைக்க வேண்டிய 3வது இடம். அடுத்ததாக 4வது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் பீரோக்குள்ளே பணம் வைப்போம், நிறைய பேர் அலமாரிகள் பயன்படுத்துவோம், இன்னும் ஒரு சிலர் வேறு விதமாகவும் பயன்படுத்துவோம். எப்படி இருந்தாலும் சரி, இப்போ பீரோக்குள்ளே பணம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பீரோவுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. பீரோ அல்லாத வேறு சில இடங்களில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தோடு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல இருப்பதை மட்டும் நீங்கள் உறுதி செஞ்சுக்கிட்டா போதும். பணம், நகை சார்ந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரே இடத்துல வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எலுமிச்சம்பழம் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. பீரோ அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலே வைப்பது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டா போதும். ஏன் இப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு வீடுகளில் வீண் விரைய செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பணம் சம்பாதிப்போம், அந்த பணத்தை நம்ம சேமிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏதோ ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகளாக இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வீட்டில் வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பண வரவு அப்படிங்கிறதே இல்லாத நிலைக்கு இருப்போம். அப்படி நமக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கெட்ட சக்தியினுடைய தாக்கம் தான். அதனால் இது அனைத்தையுமே வேறு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணம் சார்ந்த விஷயங்களையும் நகை சார்ந்த விஷயங்கள் வைக்கக்கூடிய இடத்துலையும் மதி நிறைந்த நன்னாளாம் இந்த பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய ஆட்டமும் வேறு இருக்கப்படும். அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது 4வது முக்கியமான இடம். 5வது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டினுடைய வரவேற்பறை. ஏன் குறிப்பிட்டு வரவேற்பறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க. இப்போ ஒரு சிலர் வரும் பொழுது நல்ல எண்ணத்தோடு வருவாங்க, நல்லபடியாக பேசிட்டு கிளம்புவாங்க. ஆனால் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்தும். என்ன இப்படி வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணும். இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் ஏதோ ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும், ஏதோ ஒரு கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். இது எல்லாமே எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டியின் காரணமாக தான். அப்படி அந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கத்தை வேறறுப்பதற்காகவே நம்ம வீட்டினுடைய வரவேற்பறையில் ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சம்பழத்தை நீரில் போட்டு வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை டம்ளர் நீரில், கண்ணாடி டம்ளரில் நீங்கள் நீர் நிரப்பிட்டு போட்டு வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த கெட்ட பார்வையால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பும் அமையும். நம்ம வரவேற்பறையில் வைத்திருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம போக வர பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியானது பிறக்கும். இந்த எலுமிச்சம்பழம் நமக்கு காக்கும் கவசமாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். அதனால தான் குறித்து வரவேற்பறையில் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு 5 குறிப்பிட்ட இடங்களில் எலுமிச்சம்பழம் வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தன்மை மாறும் பொழுது புதிதாக புதுப்பித்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. பீரோக்கு மேலே வைக்கக்கூடியதாக இருக்கட்டும், சமையலறையில் வைக்கக்கூடியதாக இருக்கட்டும், கருப்பு நிறத்தில் பூஞ்சான் தொற்று ஏற்படக்கூடிய விதத்தில் அப்படியே வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு கெடு பலன்கள் தான் வரும். எப்போ தன்மை மாறினாலும் உடனே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைத்தா கூட நீங்கள் குறிப்பிட்டு வாசலில் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் விட்டுறதுனால செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணத்தை விதைக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒவ்வொரு வாரமுமே மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. 3 நாள் 4 நாட்களுக்குள்ளவே தன்மை மாறுது அப்படின்னு சொன்னால் உடனுக்குடன் மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை உள்வாங்கியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம வீட்டில் எந்த குறித்த இடங்களில் எலுமிச்சம்பழம் வைப்பதால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.